இந்த கேலிச்சித்திர கதை முழுவதும் எனது சொந்த சிந்தனை மற்றும் கற்பனையில் உருவாக்கப்பட்டது. இது எந்த வெளியீட்டிலிருந்தும் நகலெடுக்கப்படவில்லை. வணக்கம் செல்வங்களே, நான் தான் உங்களின் சுந்தரம் தாத்தா. நான் மயூரன். அகிலன். இந்த விளக்கு சாதாரண விளக்கு இல்லடா. யாராவது மற்றவருக்கு உதவி செய்தால், யாராவது பயப்படுகிற ஒருவரை துணிச்சலுடன் காப்பாற்றினால், இந்த விளக்கு மெதுவாக ஒளிர ஆரம்பிக்கும். இந்த காடு இவ்வளவு அழகா இருந்ததா? இங்கெல்லாம் ஒளிதான், இது கூட இப்போ மென்மையா தோணுது. இந்த விளக்கு காடையே ஒளிர வைக்குது. தாத்தா சொன்னது உண்மைதான். நல்ல மனசு இருந்தா உலகமே பிரகாசிக்கும் போல. தொலைந்து விட்டாயா? நான் சும்மாதான் வந்தேன். சரி வா, இந்த பாதையை நோக்கி நடப்போம். என்னை தொடர்ந்து வா. ஐயோ, பாலம் உடைஞ்சிருக்கே. இப்போ எப்படி நாம அங்கே போவது? சின்ன சின்ன மரக்கட்டைகள் எடுத்து ஒன்றாக சேர்த்தா போதும். பரவாயில்லை மயூரன், மழை வந்தா காடு இன்னும் அழகா இருக்கும். மழை வேகமா வருது. அப்போ வா, ஒரு பாதுகாப்பான இடம் தேடலாம். இந்த விளக்கு இல்லை என்றா நம்ம இங்கே வந்திருக்க மாட்டோம். ஒளி வழி காட்டும். ஆனா நடந்து வந்தது நம்ம தைரியம்தான். அது ஏன் இப்படி? விளக்கு பறக்குது. அது நம்மள காப்பாத்துச்சு, வழி காட்டுச்சு. ஒளி வெளியில இல்ல அகிலன், இப்போ அது உள்ள இருக்கு. மயூரா, இந்த மரம் பாத்தியா? இது சாதாரணமா தெரியல. எனக்கு ஒரு விசித்திரமான உணர்வு. இந்த மரம் நமக்கு ஏதோ சொல்ல போற மாதிரி. நம்ம மனசு சுத்தமா இருந்தா இந்த மரம் நம்மை ஏற்றுக்கொள்கிறது. வா மயூரா, இந்த மரம் எதை கற்றுக் கொடுப்பதுன்னு பார்ப்போம். உண்மையான ஒளி வெளியில் இல்லை. அது நம் உள்ளத்தில் இருக்கும் தைரியம், நம்பிக்கை மற்றும் நல்ல மனசுதான். சவால்கள் வந்தாலும் பயப்படாமல் நட்புடன் சேர்ந்து சிந்தித்து செயல்பட்டால் எந்த பிரச்சனையையும் கடக்க முடியும். இருள் சூழ்ந்த இரவிலே ஒளி காட்டினாய் வழியிலே. பயம் என்பது மாயையே என்று சொல்லினாய் சிரிப்பிலே. மழை பெய்த பாதையிலும் மனம் நிம்மதி கற்றாயே. சிறு விளக்கின் ஒளியிலே பெரும் உலகம் காட்டாயே. பாலம் உடைந்த போதிலும் நம்பிக்கை உடையவில்லை. நீ சொன்ன அந்த வார்த்தைகள் என் உள்ளத்தில் உடையவில்லை. இருள் சூழ்ந்த இரவிலே ஒளி காட்டினாய் வழியிலே. பயம் என்பது மாயையே என்று சொல்லினாய் சிரிப்பிலே. நீ
ஒளி